ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஈஸியான ஃப்ளவர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவரை 4 பேசிக் ஸ்டிச்சஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். மேஜிக் ரிங், செயின் ஸ்டிச்சஸ், ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் அண்ட் ஸ்லிப் ஸ்டிச். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோஷே பேசிக் ஸ்டிச்சோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ராடக்டை வச்சு நம்ம என்ன ஸ்டிச்சஸ் கற்றுக்க போகிறோங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு யான் பால், நான் 2.5 mm ஹூக் எடுத்துருக்கிறேன், டேப்பஸ்ட்ரி நீடில் அண்ட் சிசர்ஸ். நீங்கள் இந்த ஃப்ளவரை இந்த மாதிரி ஹேர் கிளிப்புக்கு யூஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு ஹேர் கிளிப்பை எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டு அதில் 3 செயின்ஸ் போடணும். 1 2 and 3. இப்போ இதில் 3 ட்ரிபிள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். 1 2 and 3. 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ மறுபடியும் 3 செயின் போடணும். செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த மேஜிக் ரிங்கோட அட்டாச் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், ஒரு பெட்டல் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது பெட்டல் போடலாம். 3 செயின், 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். 1 2 and 3. அப்புறம் 3 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மேஜிக் ரிங்கோட ஜாயின் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நமக்கு எத்தனை பெட்டல்ஸ் விருப்பம் இருக்கோ அத்தனை பெட்டல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். 3 இல்லை 4 இந்த மாதிரி நமக்கு எத்தனை பெட்டல்ஸ் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது 4, இது 3. ஸோ நமக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அத்தனை பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி 5 பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னும் 3 டைம்ஸ் வந்து இந்த பெட்டல்ஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம். மூணு ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. 3 செயின் போட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு. ஸோ இப்போ 3 பெட்டல்ஸ் போட்டாச்சு. 4வது போட்டுக்கலாம். 1 2 and 3 ட்ரிபிள் க்ரோஷே, 3 செயின்ஸ், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மேஜிக் ரிங்கோட ஜாயின் பண்ணிடணும். இப்போ நம்ம லாஸ்ட்டு பெட்டல் போட போகிறோம். 3 செயின்ஸ், 3 ட்ரிபிள் க்ரோஷே, 1 2 and 3 triple crochet plus 3 chains and இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, மேஜிக் ரிங் போட்ட அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, த்ரெட்டோட எட்ஜு, இதை வந்து நம்ம நல்லா புல் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு இப்போது இதில்
ஒரு செயின் மட்டும் போட்டு நம்ம யானை கட் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது பின்னாடி திருப்பி ரெண்டையும் நல்லா டைட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு முடிச்சு போட்டுருங்க. இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு நல்லா அமுத்தி நல்லா விரித்து விட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஈஸியான ஃப்ளவர் ரெடி ஆயாச்சு. இப்போது இதை நம்ம எக்ஸஸ் த்ரெட்டை உள்ளே ஹைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கிளிப்பில் நீங்கள் இதோடு சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம ஹேர் கிளிப் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். க்ரோஷேயில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்மைலி பால் பண்ண போகிறோங்க. இந்த ஸ்மைலி பால் பண்ணும்போது நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச் எப்படின்னு கற்றுக்கலாம். அதுக்குள்ளே பேசிக் ஸ்டிச் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.